ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதுக்கான ஃபுல் ஷார்ட்கட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்களோட கூட்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல வந்து நடக்கும். முதல் கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா பாம்பேயில் நடந்திருக்கும் 1885. அதுலேருந்து வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 கூட்டம். அதுக்கப்புறம் கல்கத்தா, மெட்ராஸ், அலகாபாத், மறுபடியும் பாம்பே, மறுபடியும் கல்கத்தா. இதை நீங்கள் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து பாருங்கள், பிசிஎம் அப்படின்னு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே அலகாபாத்தில் அல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசி. நமக்கு வந்து பிசிஎம் அப்படின்னாலே தெரியும், அல்லாவை கும்பிடுவாங்க. அப்படிதான் பிசிஎம்னா பிசி முஸ்லீம், அவங்க வந்து அல்லாவை கும்பிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், பிசிஎம் அல்லா. இப்போ வந்து இன்னும் ஒரு சில பேர் கொஸ்டின் வரும், பிசிஎம் மட்டும் தான் கும்பிடணுமா, ஏன் பிசி கும்பிடக்கூடாது அப்படின்னு. நீங்களும் கும்பிட்டுக்கலாம். அப்போ அகைன் மறுபடியும் பிசிஎம் அல்லா பிசி. அப்போ பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், அலகாபாத், பிசிஎம் மட்டும் இல்லை, பிசி வந்து கும்பிட்டுக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சா நீ வந்து வரிசையா 85லேருந்து 86, 87, 88, 89, 90 ஆறையும் இப்போ வந்து ஒரு நிமிஷம் நீ வந்து படித்து முடிச்சிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா வந்து அப்போ ஓசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு. நீங்களும் கும்பிட்டுக்கோங்க, ஆனால் இப்போதைக்கு அதுக்கு வந்து ஷார்ட்கட் இல்லை. இதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான செஷன் வந்து பார்க்கலாம். 1913 பார்த்தோம் அப்படின்னா வந்து கராச்சி செஷன். அதே மாதிரி 31 பார்த்தோம் அப்படின்னா கராச்சி செஷன். நம்ம வந்து 13 அப்படின்னாலே ஒரு ஷார்ட்கட் வைப்போம், என்னது பேய் நம்பர் அப்படின்னு. ஓகே, பொதுவாக அந்த பேய் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து ஒரு கரைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். நைட்டு தூங்கும் போது கால் அமுக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பேய் நம்பர் 13 அப்படின்னாலே கரைச்சல் பண்ணும் கராச்சி. சிம்பிளாக முடிஞ்சதா? இப்போ அந்த 13 அப்படியே தலையில மாற்றி போட்டோம் அப்படின்னா 31. 13, 31 அப்படிதானா? 31 பார்த்தோம் அப்படின்னா வந்து கராச்சி தான். 13, 31 ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கராச்சி தான். ஸோ நம்ம வந்து ஷார்ட்கட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வச்ச மாதிரியே இருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து லக்னோ செஷன். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து 1916. ஓகே, ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படிம்பாங்க. ஸோ 16 செல்வமும் உனக்கு கிடச்சி நீ வந்து நல்லா வாழணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த 16 செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன லக்கு வந்து தேவைப்படும், அப்படிதானே? அப்போ லக்கும் தேவைப்படும். லக்னோ 1916, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெல்காம் செஷன். ஸோ பெல்காம் செஷன் பார்த்தோம் அப்படின்னா 1924. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே பெல்லு நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போம், இந்த சர்ச்சில் வந்து அடிப்பாங்க 1 ஹவருக்கு ஒருக்க 24 மணி நேரம் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கிளாக்கில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு ஒருக்க வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே வந்து இருக்கும். அப்போ வந்து பெல் அப்படின்னாலே 24 மணி நேரமும் 1 ஹவருக்கு ஒருக்க வந்து அடிக்கும். அப்போ பெல்காம் செஷன் பார்த்தோம் அப்படின்னா 1924. இந்த செஷனோட தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி. ஸோ இந்த கூட்டத்தோட தலைவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்தியும் அதே மாதிரி 24 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்காக வந்து உழைச்சாரு. ஸோ அவர் தூங்கும் போது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டை பற்றி தான் சிந்திச்சிருப்பாரு. ஸோ வந்து கனவுல பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஜின்னா வந்துருவாரு, அதுக்கு அடுத்த நாள் நேரு வந்துருவாரு, அங்கே மீட்டிங். ஸோ அந்த 24 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா அவர் கனவுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்து 24 மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா காந்தி வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டே வந்து இருப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1938, 39 இந்த 2 கூட்டமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஹெட்டா தலைவராக வந்து இருந்திருப்பாரு. இன்னொரு விஷயம் பாருங்க, 38ல் ஹரிபுரா, 39ல் திரிபுரி. ஸோ ஹரிபுரா, திரிபுரி பேர் ரைமிங்கா இருக்கா, ஹரி திரி. அப்போ 38, 39 ரெண்டுக்குமே யார் தலைவராக இருந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஒன் டைம் சொல்லுங்க, ஹரி திரி. ஸோ ஹரி திரி ரெண்டுக்குமே சுபாஷ் சந்திர போஸ் தான். அடுத்தடுத்த வருஷம் 38, 39. அதே மாதிரி 1919 பார்த்தோம் அப்படின்னா நிறைய சம்பவம் வந்து நடக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரவுலட் ஆக்ட், கருப்பு சட்டம் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒருத்தனை பிடிக்கலையா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு, எந்த ஒரு காரணமும் சொல்லாமல், எந்த ஒரு வாரண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டைரக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா ரவுலட் ஆக்ட். இதை வந்து பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் அப்படிமோ. இதனால பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பின்னால் இதனால ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ வந்து ஒரே இடத்துல வச்சு அந்த டயர் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் சுட்டு வந்து கொள்ளுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நடக்கும். அந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1919
காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்திருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அதே அமிர்தசரஸ் அங்கே வச்சா வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த எல்லா சமமும் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் ஆகி தான் வருது. ஸோ 1919 பார்த்தோம் அப்படின்னா அமிர்தசரஸ் அங்கே வச்சா பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ரவுலட் ஆக்ட் பிளாக் ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லாமே 1919 பார்த்தோம் அப்படின்னா வந்து நடந்திருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1925 கான்பூர் செஷன். ஸோ இந்த 25 அப்படிங்கிறது குவார்டர் அப்படிதானே, நம்ம வந்து 100 மார்க்கா ஃபுல் மார்க் அப்படிமோ, 50 மார்க்கு அப்போ பாதி. அப்போ 25 அப்படிங்கிறது குவார்டர் தானே. ஸோ இந்த குவார்டர் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து காணாது. ஸோ வந்து குவார்டர் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து குவார்டர் வந்து கண்டிப்பாக பத்தாது அப்படிதானே, எல்லாருமே குவார்டர் காணலை அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து குவார்டர் 25 அப்படிங்கிறது கான்பூர் காணாது. ஏன்னா நீ வந்து இப்போ ஒரு குவார்டர் கிரில்லோ குவார்டர் தந்தூரியோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. இன்னொரு குவார்டர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். அப்போ குவார்டர் யாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து காணாது. அப்போ குவார்டர் கான்பூர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ எல்லா ஷார்ட்கட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் அவ்வளோதான். ஸோ நம்ம சொன்ன குவார்டரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து குவார்டர் கிரில்லு தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1926. ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொரு குவார்டரும் இருக்குது அப்படிதானே. ஸோ வந்து சரக்கு இந்த குவார்டரை அடித்தா அதுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆவாங்க, கவுந்து அடித்து வந்து படுத்துருவாங்க அப்படிதானே. ஸோ குவார்டர் அடித்தா அதுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா கவுந்து அடித்து வந்து படுத்துருவாங்க. அப்போ குவார்டர்னா 25, அதுக்கு அடுத்து 26. ஸோ 26 பார்த்தோம் அப்படின்னா வந்து கவுந்து அடித்து படுத்துருவாங்க கவுஹாத்தி. அப்போ 1926 செஷன் பார்த்தோம் அப்படின்னா கவுஹாத்தி. சிம்பிளா முடிஞ்சுதா? ஓகே. ஸோ ஒன் டைம் சொல்லி பாருங்க. 25 அப்படின்னா என்னது, குவார்டர் அப்படிதானா. குவார்டர் காணாது, யாருக்குமே காணாது. அப்போ வந்து கான்பூர். ஸோ குவார்டர் அடிச்சாங்க, ஒரு சில பேர் குவார்டர் அடிக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கவுந்தடிச்சு படுத்துருவாங்க. அப்போ 26 பார்த்தோம் அப்படின்னா கவுந்தடிச்சு கவுஹாத்தி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மீரட்டு. இது 1946. நமக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சது. அப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்க மிரட்டிக்கிட்டே வந்து இருந்தாங்க அப்படிதானே. அப்போ 46 வரைக்கும் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. மிரட்டு மீரட்டு, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேடா சத்தியாகிரகா. இது வந்து 1918. இது எப்படி ஞாபகம், பொதுவாகவே இந்த கேடான பழக்கங்கள் எல்லாமே 18 வயசுக்கு அப்புறம் தான் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை 18 வயசுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. இப்போ சிகரெட் அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா 18+ அப்படின்னு போட்டிருக்கோம். ஒயின் ஷாப்லையும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வந்து வரணும். அப்போ இந்த கேடான விஷயங்கள்லாம் 18 வயசுக்கு மேலே தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ கேடா சத்தியாகிரகா, கேடான விஷயங்கள்லாம் 18 வயசுக்கு மேலே பண்ணணும், 1918. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வட்டமேசை மாநாடு. 3 வட்டமேசை மாநாடும் வரிசையாக வந்து நடந்திருக்கும். 30, 31, 32 அப்படிங்கிற மாதிரி. இந்த 3ல யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் தான் பார்த்தோம் அப்படின்னா 3லையுமே வந்து கலந்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷோட நிலவரி திட்டம், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம். ஓகே. இதில் வந்து ஒவ்வொரு லாடும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல பார்க்க போகிறது மகள்வாரி திட்டம். இதை போட்டது வில்லியம் பெண்டிக்கு. ஸோ இந்த சதியெல்லாம் ஒழிச்சாரு பார்த்தீங்களா, அவர் தான். இதை நம்ம எப்படி ஞாபகம், மகள்வாரி. மகள் அப்படின்னா யாரு, மகள் அப்படின்னா பொதுவாக ஒரு பொண்ணு தானே, நம்ம வந்து பொண்ணை தான் மகள் அப்படிமோ. அப்போ மகள் அப்படின்னா ஒரு பெண்ணு. அப்போ பெண்டிக், அவ்வளோதான், வில்லியம் பெண்டிக், முடிஞ்சுதா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரயத்வாரி சிஸ்டம். இது வந்து தாமஸ் மன்றோ. இது எப்படி ஞாபகம், இப்போ முன்றோ அப்படின்னா முன்னேறணும் அப்படிதானே. ஸோ நீங்கள் வந்து எப்போ முன்னேற முடியும், ரைட்டான விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முன்னேறலாம். அப்போ ரைட்டான, ரயட்வாரி ரைட்டான, ரைமிங்காக இருக்கா. அப்போ ரைட்டான விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா தாமஸ் முன்றோ. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலையான நிலவரி திட்டம், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், காரன் வாலிஸ், லார்டு காரன் வாலிஸ். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பெர்மனண்டாக தாங்கன்னு நினைக்கிங்க, அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, வால்லாம் வச்சு வீடு கட்டுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு வந்து டென்ட்டுக்கு, ஒரு கேம்புக்கு வந்து போகிறீங்க. அங்கே ஒரு வாரம் 10 நாள் தான் அதிகபட்சம் வந்து இருப்பீங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா கேம்ப் மாதிரி வந்து போட்டுக்கிடுவீங்க. ஸோ வந்து அங்கே நீங்கள் வந்து செவுரு வால்லாம் வச்சு கட்ட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் தங்குற வீடு பார்த்தோம் அப்படின்னா வால் எல்லாமே வச்சு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து கட்டுவீங்க அப்படிதானே. ஏன்னா நீங்கள் வந்து பெர்மனண்டாக வாழ்க்கையில் வந்து இருக்க போகிறீங்க. ஸோ அப்போ பெர்மனண்டாக இருக்கணும் அப்படின்னா வால் வச்சு கட்டணும். அப்போ வாலிஸ், லார்டு காரன் வாலிஸ் அப்படிதானே, காரன் வாலிஸ். ஓகே. அடுத்து பார்க்க போகிறது அரசியல் குரு. ஓகே. ஸோ அந்த அரசியல் குரு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தவங்க வந்து குருவாக வந்து இருப்பாங்க. ராஜாஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா காந்தி குரு, காந்திக்கு வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலேக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்ஜி ரானடே.
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இங்கே பாருங்க, ராஜாஜிக்கு காந்தி, காந்திக்கு கோகலே, கோகலேக்கு ரனடே. ஸோ வரிசையை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ராஜாஜிக்கு காந்தி, காந்திக்கு கோகலே, கோகலேக்கு ரனடே. முதல் எழுத்த மட்டும் பாருங்க, ராக்கா கோரா அந்த மாதிரி இருக்கா, ராக்கா கோரா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. ராக்கா கோரா அப்படின்னா ராக்கா ராஜாஜி, காந்தி, கோகலே, ரனடே. இந்த மாதிரி இந்த ஆர்டரில் போகுது. ராஜாஜிக்கு காந்தி, காந்திக்கு கோகலே, கோகலேக்கு ரனடே. அவ்வளோதான், சிம்பிள். காமராஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சத்தியமூர்த்தி. ஸோ வந்து அதனால சுதந்திரம் கிடைச்சோம்னா காமராஜர் வந்து சத்தியமூர்த்தியோட வீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடி ஏற்றுவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாரதியார், வஉசி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே குரு தான், திலகர். அடுத்து 1857 ரிவோல்ட்டு. ஸோ வந்து சிப்பாய் கழகம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும், ஸோ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தலைவராக வந்து இருப்பாங்க. இதை நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லக்னோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். நம்ம வந்து ஒரே கன்னட் தான். இது பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் தமிழில், இங்கே தமிழில் இங்கிலீஷ், அதான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த லக்னோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மஹால் வந்து வாங்கணும், இல்லை வந்து பெரிய மஹாலில் போய் வாழணும் அப்படின்னா ஒரு லக்கு வந்து வேணும். அப்போ லக்கு இருக்கணும், லக்னவ். ஸோ அந்த லக்கு இப்போவுமே நவ், லக்னவ் லக்கு இப்போ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவே போய் ஒரு மஹால் வந்து வாங்கிடலாம், இல்லை மஹால் வந்து வாழலாம். பேகம் ஹஸ்ரத் மஹால். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்பூர் நானா சாஹிப். ரைமிங்காக இருக்கா? கானு நானு, கானு நானு. அப்போ கான்பூர், நானா சாஹிப், நானு, கானு நானு. அதுக்கப்புறம் பீகாருக்கு பார்த்தோம் அப்படின்னா குன்வர் சிங், பி காரு. ஸோ வந்து காரு வாரு, காரு வாரு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜான்சிக்கு ராணி லட்சுமி பாய். நம்ம வந்து அவங்க என்ன சொல்லுவோம்? ஸோ வந்து அவங்களே நம்ம ஜான்சி ராணி தான் சொல்லுவோம். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஜான்சி ராணி. அப்போ ஜான்சி அப்படிங்கிற பகுதி, அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ராணி லட்சுமி பாய். அதனால நம்ம வந்து அவங்கள ஜான்சி ராணி அப்படிங்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்லிக்கு பார்த்தோம் அப்படின்னா பகதூர் ஷா 2, பரேலிக்கு பார்த்தோம் அப்படின்னா கான் பகதூர் கான். இந்த ரெண்டு பேர்லையும் பாருங்க பகதூர் பகதூர் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? டெல்லி பரேலி ரெண்டு பேருக்குமே பகதூர் பகதூர் மாதிரி இருக்கு. அப்போ டெல்லிக்கு பகதூர் ஷா 2, பரேலிக்கு கான் பகதூர் கான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜேர்னல், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து தொடங்கியிருப்பாங்க, ஃபவுண்டராக வந்து இருப்பாங்க. நம்ம வந்து அவங்கள தான் பார்க்க போகிறோம். ஸோ சேம் கண்டென்ட் தான், மேலே தமிழில், கீழே வந்து இங்கிலீஷில் வந்து இருக்குது. முதல்ல இந்த மீரத் உல் அக்பர், அதுக்கப்புறம் சம்மத் கௌமுடி, இந்த ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மீரத் உல் அக்பர், அக்பர்னா யாரு? ஒரு ராஜா, அப்போ ராஜாராம் மோகன் ராய், முடிஞ்சது. சம்மத் கௌமுடி, இப்போ ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? முடிசூடி மன்னனா வந்து ஆவாங்க. அப்போ கௌமுடி, முடிசூடி ராஜா வந்து ஆனாங்க. அப்போ அக்பர்னாலும் ராஜா தான், ராஜாராம் மோகன் ராய். கௌமுடி முடிசூடி மன்னனா ஆனாலும் ராஜாராம் மோகன் ராய் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வங்காள வர்த்தமானி. ஓகே, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஸோ வந்து வங்காளம், பெங்கால் அப்படிதானே? ஓகே, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெண்கள். ஸோ பெங்கால் பெண்கள் ஒரே மாதிரி வருதா? இப்போ பெண்கள், பெண்கள், பெங்கால் ஒரே மாதிரி வந்து இருக்கா? ஸோ வந்து இப்போ பெண்கள் அப்படின்னாலே ஜம்முன்னு வந்து இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா படித்து முன்னேறுறாங்க. ஸோ வந்து அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போய் முன்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் எல்லாமே இப்போ வந்து ஜம்முன்னு வந்து இருக்காங்க. அப்போ பெண்கள் ஜம்முன்னு இருக்காங்க. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இந்த எழுத்து மட்டும் 3 எழுத்து பாருங்க, ஜம்மு அப்படின்னு வருதா? ஜம்மு. அப்போ பெண்கள் ஜம்முன்னு இருக்காங்க, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிந்து, ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ ஐயர்னா யாரு? ஒரு ஹிந்து அப்படிதானே? ஐயர்னா ஒரு ஹிந்து, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து உத்போதனா, சுவாமி விவேகானந்தர். இந்த உத்போதனா, போதனை இதெல்லாம் வந்து யார் கொடுப்பா? ஒரு சுவாமி மாதிரி வந்து உள்ளவங்க. ஸோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா போதனைகள்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ உத்போதனா சுவாமி விவேகானந்தா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல் பலாக் அல் ஹிலால். ஸோ ஒரே மாதிரி இருக்கு, அல் பலாக் அல் ஹிலால், அல் இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஆள் தான், அபுல் கலாம் ஆசாத், அவ்வளோதான், சிம்பிள். அல் பலாக் அல் ஹிலால். அடுத்து யங் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா காந்தி. ஓகே, ஸோ காந்தி பார்த்தோம் அப்படின்னா எங்காவே இருப்பார். அவர் பார்த்தோம் அப்படின்னா நடைப்பயணம், போராட்டம், உண்ணாவிரதம். ஸோ வந்து நடைப்பயணத்தை என்ன வந்துடுது? வாக்கிங் வந்துடுது. உண்ணாவிரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டயட்டும் வந்துடுது. ஸோ அப்போ இதெல்லாம் ஒருத்தவங்க கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா எங்கே வந்து இருப்பாங்க. அப்போ காந்தி அதெல்லாம் பண்ணார், அதனால எங்கே வந்து இருந்தார்? யங் இந்தியா காந்தி. நவஜீவன், ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி தான்.
ஸோ வந்து அவரோட ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஜீவன். அப்படிதான் நம்ம ஜீவன் அப்படின்னா நம்மளோட ஜீவன், ஆன்மா, மனசு, நம்ம அதான் ஜீவன் அப்படிமோ, அப்படிதானே. ஸோ வந்து அவருக்கு ஒரு நல்ல ஜீவன் வந்து இருக்கு. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவரோட நல்ல மனசனால தான் இந்தியாக்காண்டி போராடி சுதந்திரம் வந்து வாங்கி கொடுத்தாரு. அப்போ ஜீவன் அப்படின்னாலுமே காந்தி தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா அப்படிங்கிற தினசரி பத்திரிக்கை, இதை வந்து ஆனி பெசன்ட் அவங்க தான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ பொதுவாகவே நம்ம வீட்டில் போய் நம்ம வந்து புதுசாக வந்து பண்ண போகிறோம், நியூவாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை வந்து 12th முடிச்ச பையங்க நான் புதுசாக ஒரு கோர்ஸில் போய் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை வந்து நான் புதுசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், ஏதாவது ஒன்று நியூவாக பண்ணலான்னு சொன்னோம் அப்படின்னாலே வீட்லையோ இல்லை சமுதாயத்திலையோ ஆணியே பிடுங்க வேண்டாம், எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதே நீயும் பண்ண அப்படிம்பாங்க, அப்படிதானே. அப்போ நியூ இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனி பெசன்ட் நியூவாக பண்ணணும்னு சொன்னோம் அப்படின்னா ஆணியே பிடுங்க வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ ஆனி ஆனி ரைமிங்காக இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஆணியே பிடுங்க வேண்டாம், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி, பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரிவோல்ட். அதில் வந்து ஒவ்வொருத்தங்க ஹெட்டாக வந்து இருந்திருப்பாங்க. அந்த புரட்சியில் கிளர்ச்சியில் ஒரு ஆள் வந்து ஹெட்டாக வந்து இருந்திருப்பாங்க, இல்லை 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது கோல் ரிவோல்ட், கோல் கிளர்ச்சி. ஸோ இதுக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா பிந்து ராய், சிங் ராய் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன கோல் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஃபேமஸாக வந்து ஆகணும். இப்போ வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து உலக அழகியாக வந்து ஆயிட்டாங்க. அவங்க ஃபீல்டில் அவங்க வந்து அப்போ டாப்பாக ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. இதே கோல் தான் எல்லாருக்கும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிசி படிக்கீங்க அப்படின்னா குரூப் 1ல் ஒரு டாப் போஸ்ட் வந்து போகணும், யூபிஎஸ்சி படிக்கீங்க அப்படின்னா வந்து ஐஏஎஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட கோலில் ஐஸ்வர்யா ராய் மாதிரி டாப்புக்கு போகணும் அப்படின்னு என்ன வந்து இருக்கும், அப்படிதானே. ஓகே, அப்போ கோல் அப்படின்னாலே ராய், ஐஸ்வர்யா ராய் மாதிரி வந்து ஆகணும். பிந்து ராய், சிங் ராய், அவ்வளோதான், சிம்பிள். இல்லை ஒரு சில பேருக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒரு கோல் வந்து இருக்கும். ஸோ அப்போ கோல் அப்படின்னாலே ஐஸ்வர்யா ராய் ஞாபகம் வச்சுக்குவாங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வஹாபி, டீடுமீர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நமக்கு வந்து 2 விஷயம் தான் பிடிக்கும். ஒன்று டீ, 3/4 பேருக்கு டீ, இல்லை ஒரு பாதி பேருக்கு டீ அப்படின்னா மிச்ச பாதி பேருக்கு காப்பி. அப்போ காப்பி காப்பி, அடுத்து டீடுமர் டீ, காப்பி டீ, முடிஞ்சது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாசி மூமெண்ட், ஃபாசி இயக்கம். இது ஹாஜி ஷரியத்துல்லா. ஸோ நம்ம இந்த பாசி அப்படிங்குமா, இந்த செயின்லாம் வந்து போடுவாங்கல்ல பாசிலாம் வச்சு. ஸோ அந்த பாசியை வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்குவாங்க. கையில் கொஞ்சம் எடுத்து கீழே போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே துள்ளிக்கிட்டே வந்து இருக்கும், அப்படிதானே. அப்போ துள்ளும், ஷரிய துள்ளும், துள்ளா ஷரியத்துல்லா. அப்போ பாசியை போட்டால் துள்ளும், ஹாஜி ஷரியத்துல்லா. துள்ளுமா துள்ளாதா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சந்தாளர்கள் கிளர்ச்சி, சாண்டல்ஸ் ரிவோல்ட். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பீர் சிங். ஓகே, ஸோ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பீர். ஸோ வந்து இப்போ பீர் குடித்தா வந்து என்ன ஆகும்? சண்டை வரும், அப்படிதானே. ஸோ வந்து பீர் குடித்தாங்க அப்படின்னா வந்து நீ வந்து அதிகமாக குடிச்சிட்ட, ஏன் பங்கு நீ எடுத்துட்ட, ஓன் பங்கு நான் எடுத்துட்ட, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சண்டை வரும். அப்போ சண்டை, சாண்டல் ரிவோல்ட், சண்டை வரும். பீர் குடிக்கும் போது ஒரு சண்டை வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒருத்தன் பார்த்தோம் அப்படின்னா அவனோட பழைய பிரச்சனைலாம் சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து ஏன்டா சொன்னதையே சொல்லி அருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்கும். அப்போ பீர் அப்படின்னாலே ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்கும். அப்போ சாண்டல்ஸ் ரிவோல்ட் பார்த்தோம் அப்படின்னா பீர் சிங்கு. அதுக்கப்புறம் முண்டா, பிர்சா முண்டா. ஸோ வந்து முண்டா, பிர்சா முண்டா, பேர்லேயே பார்த்தோம் அப்படின்னா இருக்குது முண்டா, பிர்சா முண்டா, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் தோழிக்கு இந்த சர்தார்ஜி ஜோக்கு, இல்லை வந்து ஒரு முக்க காமெடி, இந்த மாதிரி அனுப்பி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தோழிக்கு பர்தோலி, ஸோ தோழிக்கு சர்தார்ஜி ஜோக் சொல்லி நிறைய வந்து ட்ரை பண்ணுவாங்க, மொக்க போடுவாங்க, வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாப்ளா ரிபலியன், மாப்ளா கிளர்ச்சி. ஓகே, இது 1921. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பொதுவாகவே இங்கே வந்து திருமண வயது அப்படிங்க என்னது, ஆண்களுக்கு 21, அப்படிதானே. ஸோ அப்போ ஒரு 21 வயசுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணாதான் மாப்பிள்ளையா வந்து ஆக முடியும். அப்போ 21 மாப்ளா கிளர்ச்சி, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முண்டா ரிபலியன். ஸோ வந்து இது வந்து குண்டக்கட்டி சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ வந்து குண்டக்கட்டி முறை, இது வந்து ரைமிங்காக இருக்கா, முண்டா குண்டா அப்படிங்கிற மாதிரி, முண்டா குண்டக்கட்டி. ஸோ அப்போ ரைமிங்காக இருக்குது. ஸோ வந்து முண்டா குண்டா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1948 டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன், ராதாகிருஷ்ணன் ஆணையம். ஸோ நம்ம வந்து டீச்சர்ஸ் டே வந்து கொண்டாடுவோம், அப்படிதானே. ஓகே, ஸோ இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1958 நேஷனல் அவார்ட்ஸ் டு டீச்சர் வந்து கொடுக்காங்க. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ராதாகிருஷ்ணன் கமிஷன்
1948. 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அவார்ட்ஸ் டு டீச்சர் 58. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல் ஐஎன்சி செஷன் அதோட தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா WC பானர்ஜி. ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஏதாவது விஷயம் நம்ம வந்து முதல் முறையாக பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இப்போ முதல் முறையாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேனர் வந்து அடிப்பீங்க, அப்படி தானே? ஸோ வந்து பேனர் அடிச்சு நாங்கள் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பேனர் வந்து அடிப்பீங்க. அவனை முதல் முறையாக புதுசாக என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு பேனர் வந்து அடிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஐஎன்சி பிரசிடென்ட்டு பானர்ஜி, WC பானர்ஜி. ஓகே, இதே மாதிரி வந்து முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனி பெசன்ட். ஸோ வந்து முதல் பெண் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனி பெசன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபேமிலி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்களாம் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்களோ உங்கள் அண்ணன் அக்கா அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. ஸோ முதல் முறையாக உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யார் நியூவாக வருவாங்க? ஸோ வந்து ஒரு பெண் நியூவாக வராங்க அப்படின்னா உங்கள் அண்ணனோட வயசு தான் பார்த்தோம் அப்படின்னா நியூவாக வருவாங்க, அப்படி தானே? ஸோ இப்போ நீங்கள் வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, உங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அப்போ தான் ஒரு பெண் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வராங்க, அப்படி தானே? அப்போ அவங்கள நம்ம வந்து அண்ணி அப்படிமோ. அப்போ அண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுசாக வந்து வருவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா முதல் பெண் தலைவர். ஸோ வந்து முதல் ஐஎன்சியோட ஃபீமேல் ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஆனி பெசன்ட். அண்ணி தான் புதுசாக வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைமு. சிம்பிளாக ஞாபகிக்கலாமா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காதர் பார்ட்டி 1913. ஓகே, நம்ம இதுவும் வந்து அப்ளை பார்த்தோம். 13 அப்படின்னாலே வந்து பேய் நம்பர், அப்படி தானே? ஸோ நம்ம வந்து பேயை பார்த்தா டர் ஆயிடுவோம், பயந்துருவோம். அப்போ காதர் டர் அப்படின்னு இருக்கா, அப்போ டர் ஆயிடுவோம், பயந்துருவோம், அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். ஓகே, ஸோ இது வந்து யூஎஸ்ஏல 1907லையும் பெர்லினில் 1914லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்தோம்னா டபுள் ஆகுது, 7 14. 7ல் யூஎஸ்ஏலையும் 14ல் பெர்லின்லையும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். ஓகே, அதே மாதிரி இந்தியா ஹவுஸ் அபினவ் பாரத் அப்படிங்க வந்து ஆரம்பிப்பாங்க அடுத்தடுத்த வருஷம். இப்போ இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிறது 1905, அபினவ் பாரத் அப்படிங்கிறது 6. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து அடுத்தடுத்து வந்து இருக்கா, 5 6 அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்தியாவை பாரத் அப்படிமோ, அப்படி தானே? இந்தியாவை நம்ம பாரத் அப்படிமோ. ஓகே, இது எப்படி ஞாபகிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்தியா அப்படிங்கிறது 5 எழுத்து. ஸோ அப்போ இந்தியா ஹவுஸ் 1905. அபினவ் பாரத் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 6 எழுத்து. ரெண்டுலேயுமே இந்தியா இந்தியான்னு தான் வருது, வரிசையாக 5 6ல் வந்து வருது. நமக்கு வந்து என்ன வந்து மறக்கும்? ஸோ இந்தியா பாரத் 1905 இல்லை வந்து அபினவ் பாரத் 1905 அப்படிங்கிற நமக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகும், அப்படி தானே? ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்தியானா 5 எழுத்து 1905, பாரத் அப்படின்னா 6 எழுத்து 1906, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்சது ராமலிங்க அடிகளார், வள்ளலார் அப்படிமோ. எப்படி ஞாபகிக்கலாம்? வள்ளலார், வல்லாரக்கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு வந்து சுத்தமாயிரும். ஸோ வல்லாரக்கீரை சாப்பிட்டா உடம்பு சுத்தமாயிரும். ஏன் அப்படின்னா வல்லாரக்கீரையில் மருத்துவ குணம்லாம் வந்து இருக்கு. ஓகே, அப்போ வல்லாரக்கீரையில் மருத்துவ குணம் இருக்கு. மருத்துவம் மருதூர் ஒரே மாதிரி இருக்கா, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்து இதை சாப்பிட்டா நம்மளோட உடம்புலாம் பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாயிரும். அப்போ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஈஸியாக ஞாபகிக்கலாம். இவர் தான் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னாரு. அப்போ வல்லாரக்கீரை வாடிச்சு அப்படின்னா இவரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாடி இருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம் ஆத்மரம் பாண்டுரங்கா. எப்படி ஞாபகிக்கலாம்? பொதுவாக அந்த பிரார்த்தனைலாம் எங்கே பண்ணுவாங்க? கோயில் வந்து பண்ணுவாங்க. நிறைய கோயில் வந்து எங்கே இருக்கும்? ஸோ முக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், மரத்துக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து ஊரில் வந்து குலதெய்வ கோயில் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மரத்துக்கு அடியில் தான் அதிகமாக வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஹைவேஸில் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ மரம் அப்படின்னாலே அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ ஆத்மரம் பாண்டுரங்கா பிரார்த்தனை சமாஜ். பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மரம் வேணும், அந்த மரம் என்ன மரம்? ஆத்து மரம். ஸோ வந்து ஆத்தோரமாக ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கோங்க, அவ்வளோதான், ஆத்து மரம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. எப்படி ஞாபகிக்கலாம்? ஆரியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்தில் சாமியார் நடிச்சிருப்பார். நான் கடவுளில் பார்த்தோம் அப்படின்னா சாமியார் வருவார், ஓம் சிவோகம் அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் பாடிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ வந்து ஆர்யா சாமியார் நடித்தார், சாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ அவர் தான் கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல் அப்படின்னாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிபா போலே சத்திய சோதக் சமாஜ். ஓகே, ஸோ வந்து இந்த ஜோதி, ஸோ ஜோதி அப்படின்னா நம்ம வந்து தீய தான் ஜோதி அப்படிமா, அப்படி தானே? ஸோ வந்து ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தீயில் அடித்தா பார்த்தோம் அப்படின்னா சத்தியம் பண்ணுவாங்க. ஒரு கற்பூரத்தை காமிச்சு அது மாதிரி அடித்தா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சத்தியம் பண்ணுறது சபதம் எடுக்கிறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஜோதியில் தான் சத்தியம் பண்ணுவாங்க. ஜோதிபா போலே சத்திய சோதக் சமாஜ்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு. இவர் வந்து ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் இதை வந்து தொடங்கினாரு. ஓகே, ஸோ பேர்லேயே இருக்குது ஸ்ரீ நாராயண குரு தான் நாராயண குரு தர்ம பரிபாலன யோகத்தை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்டர் அம்பேத்கர். ஸோ இவருக்கு வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வகுப்பு வாரி கொடை கம்யூனல் அவார்டு அப்படிம்பாங்க இதை வந்து கொடுத்தாரு. ஸோ வந்து அந்த டயத்தில் கூட ஒரு ரிசர்வேஷன் மாதிரி இருக்கக்கூடியது. இதை வந்து எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 16, 1932. ஸோ அந்த டேட்டே கூட எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம், எப்படி ஞாபகம். இப்போ ஆகஸ்ட் அப்படிங்கிறது 8வது மாதம் அப்படி தானே? ஓகே, ஸோ அப்போ முதல்ல 8வது மாதம், அடுத்து இதை டபுள் ஆக்கணும் அப்படின்னா 16 அப்படி தானே? 16ஆம் தேதி இதை டபுள் ஆக்கணும் அப்படின்னா 32. அப்போ 1932 8, 16, 32. ஸோ அப்படியே பார்த்தோம்னா டபுளாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பொதுவாகவே 2வது பார்த்தோம் அப்படின்னா மந்த்து தான் வந்து போடுவோம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து 16 மந்த்து கிடையாது நமக்கு வந்து தெரியும். அப்படிங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 16 தான் டேட்டு, 8 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மாதம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த கம்யூனல் அவார்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசர்வேஷனே இல்லாமல் எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சில சமூகத்துக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கிடச்சிது. படிப்படியாக தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ அதுக்கான ஒரு தொடக்கம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்யூனல் அவார்டு. ஸோ அப்போ இது வந்து ஆரம்பத்தில் 8, அதுக்கப்புறம் வந்து அப்படியே 16, 32 வந்து ஆச்சு. அப்போ வந்து 8வது மாதம் 16ஆம் தேதி 32ஆம் வருஷம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ வந்து இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன குழப்பம் மாதிரி வந்து வரும். ஸோ காந்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த அவார்டு நீங்கள் வந்து அதாவது இதை நீங்கள் வந்து கம்யூனல் அவார்டு வந்து வாங்கக்கூடாது. ஸோ வந்து நாங்கள் உங்களுக்கு இதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்சிக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீட்டு தரோம், நாங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்து இத்தனை சீட்டுக்கு பதிலாக இவ்வளோ அதிகமாக தரோம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவார். அதுபடி தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வந்து நடக்கும். ஸோ அதான் வந்து பூனா ஒப்பந்தம். ஸோ வந்து பூனா பேக்ட், பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து நடக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானை வந்து சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் தனியாக பிரிக்கிறதுக்கான நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ வந்து அந்த திட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படிம்பாங்க. இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து ஜூன் 3, 1947 வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் பிளானை ஜூன் 3 பிளான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு நான் வந்து தனியாக ஷார்ட்கட் வந்து வைக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜூன் 3ஆம் தேதி எனக்கு ஒரு நல்ல நாள். ஸோ வந்து நிறைய நல்லவங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் வந்து பிறந்திருப்பாங்க. கலைஞர் கருணாநிதிக்கு ஜூன் 3ஆம் தேதி பர்த்டே, எனக்கும் ஜூன் 3ஆம் தேதி வந்து பர்த்டே. ஸோ தனியாக வந்து ஷார்ட்கட் வைக்கல, நீங்களும் முடிஞ்சால் அதே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜூன் 3 பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதிக்கு பிறந்த நாள், எனக்கும் பிறந்த நாள், மவுண்ட் பேட்டன் பிளானும் அன்னைக்கு தான். இது போக இன்னும் ஒரு கரண்ட் அஃபேர் பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் டேவும் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 3 தான். அப்போ ஜூன் 3ல் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நல்ல விஷயம் வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது இஸ்லாம் இன் டேஞ்சர். இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜின்னா. ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அபுல் கலாம் ஆசாத் வந்து கல்வி அமைச்சராக வந்து இருப்பார். ஸோ வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். இவர் வந்து ஐஎன்சியோட ஹெட்டாகவும் 1930, 40 இருப்பார். அதுக்கப்புறம் 40 46 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் ஹெட்டு. ஆனால் அவர் பார்த்தோம்னா அந்த டயத்தில் வந்து ஜெயிலில் வந்து இருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1906 வந்து தொடங்கினாங்க. எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பொதுவாக அந்த கப்பல்லாம் எங்கே போகும், ஆற்றுல வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட லாஜிக்காக சார் அது எப்படி வந்து கப்பல் ஆற்றுல போகும், கடலில் தானே போகும்னு கேட்கலாம். ஷார்ட்கட் சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அப்போ ஆற்றுல தான் நமக்கு வந்து இப்போ கப்பல் போகுது, வேற வழி இல்லை. அப்போ 1906 கப்பல், இந்த கப்பல் நீராவி கப்பல், சுதேசி நீராவி கப்பல் பார்த்தோம் அப்படின்னா போகுது. எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குமா ஈஸியாக? அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஷார்ட்கட்டாகவே பார்த்தோம். இந்த ஐஎன்எம்ல முக்கியமான ஒரு பார்ட்டு, இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1885 1947 சுதந்திரம் கிடைக்க வரைக்கும். ஸோ இதில் வந்து காந்தியோட பங்கு இதெல்லாம் வந்து வரும். இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கதையெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு அடுத்து வரிசையாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கதையை வந்து ரீகால் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஓகே வாங்க. காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பன்ல இருந்து பிரிட்டோரிக்காவுக்கு வந்து போகிறாரு. ஸோ போகும்போது இடையில பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா அவர் வந்து கீழே இறக்கி விட்டுருந்தாங்க. நீலாம் அந்த ட்ரெயினில் வந்து வரக்கூடாது, நீ வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன், ஸோ வந்து நீலாம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து கோவம் வருது. நம்ம வந்து எப்படியா வந்து போராடணும், இந்த மக்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நினைக்காரு.
அதே மாதிரி அங்கே வந்து நிறைய பிரச்சனை வந்து இருக்குது. டிரான்ஸ்வாலிஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்திய மக்களுக்கு மட்டும் தலைவரி, ஸோ வந்து ஒரு டேக்ஸ் வந்து போடுதாங்க, 3 பவுண்ட் வந்து கட்டணும். அது மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. நைட்டு 9 மணிக்கு அப்புறம் வந்து வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து வைக்காங்க. ஸோ வந்து இதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர், ஸோ அந்த ஸ்மிட்ஸுக்கும் காந்திக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்கு. அந்த ஒப்பந்தம் படி பார்த்தோம் அப்படின்னா தலைவரி அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, 1905 பார்த்தோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பு, அதுக்கப்புறம் 10 டால்ஸ்டாய் பண்ணை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அமைக்காங்க. நம்ம காந்தியை பற்றி இன்னும் ஒரு சில ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட பேரண்ட்ஸு காபா காந்தி, புத்ரி பாய் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து 1888 1891 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து சட்டம் வந்து படிச்சிருப்பார். ஓகே, ஸோ வந்து இவரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே, அக்டோபர் 2 1869. இப்போ வந்து எக்ஸாம்பிளாக இதை கொஞ்சம் மாற்றி வந்து கேட்காங்க. எப்படின்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொன்னவரோட பிறநாள் இன்னைக்கு, இல்லை வந்து அதை சார்ந்த வரிசையாக ஒரு 3-4 பேரோட குரானாலஜிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காந்தி கிட்ட வராரு. வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எங்களை கட்டாயப்படுத்தி அவுரி செடியை வந்து விதைக்க சொல்கிறாங்க. ஸோ வந்து 20ல் 3 பங்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுரி செடியை வைக்கணும், இந்த மாதிரிலாம் எங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து அதுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா காந்தி போய் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அதான் பார்த்தோம் அப்படின்னா சம்ரான் சத்தியாகிரகம், பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா பண்ணுவாங்க சம்ரான் சத்தியாகிரகா. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா தீன் காதியா முறை 1917. ஸோ வந்து 1917 பார்த்தோம் அப்படின்னா காந்தி முதல் முறையாக வந்து ஒரு போராட்டம் வந்து ஆரம்பிக்காரு இந்தியாவுக்கு வந்து சம்ரான் சத்தியாகிரகா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 1918 பார்த்தோம் அப்படின்னா கேடா சத்தியாகிரகா. இது பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டேக்ஸ் வந்து போடுவாங்க. அந்த டைத்தில் நிறைய பஞ்சம் வறட்சிலாம் இருக்கும். இருந்துமே அப்பவும் பிரிட்டிஷ்காரங்க 23% மேலே டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதை எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போராட்டம் பண்ணுறாரு. காந்தியோட குரு நம்ம வந்து அப்ளை பார்த்தோம், கோகலே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து முக்கியமாக பண்ணது வந்து 1919 ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம் அப்படின்னுமா. அதாவது எந்த ஒருத்தர் மேலே வந்து இப்போ கேஸ் போடணும் அப்படின்னா ஒரு வாரண்ட்டோ ஒரு காரணமோ எதுவுமே தேவையில்லை. இவன் வந்து போராட்டம் பண்ணுறானா, பிரிட்டிஷ்க்கு எதிராக பிரச்சனை பண்ணுறானா, பிடிச்சி தூக்கி உள்ளே போடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ளே போடக்கூடிய ஒரு சட்டம் தான் அந்த பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ காந்தி அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 6 1919 சத்தியாகிரகம்லாம் வந்து பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து 1918 பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் மில், ஸோ வந்து அந்த தொழிலாளர்களுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து போராட்டம் பண்ணியிருப்பார். இதெல்லாம் அவர் வந்தோடனே வரிசையாக பண்ணது. ஸோ வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக 17 பார்த்தோம் அப்படின்னா சம்ரான், 18 கேதா, அதுக்கப்புறம் அந்த 18 அகமதாபாத் மில் ஊழியர் அவங்களுக்கான போராட்டங்கள், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருப்பார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 13 1919 வந்து நடந்துச்சு. ஓகே, நம்ம இந்த 13 வந்து ஆரம்பத்துலேருந்தே ஷார்ட்கட் அப்படின்னாலே 13 பேய் நம்பர் அப்படின்னோம். ஸோ அப்போ வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை பிரிட்டிஷ்காரங்க ஒரு பேய் மாதிரி உங்களை எல்லாரையும் வந்து கொண்டிருக்காங்க. அப்போ 13 பேய் நம்பர், பேய் மாதிரி கொண்டிருக்காங்க. நமக்கு இந்த 19 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மறக்காம வந்து அடிக்கடி வந்து படிச்சிருப்போம். அது வந்து ஒரே மாதிரியே இருக்குது, 19 டேட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மறக்கும். அப்போ அந்த டேட் என்னது, பேய் நம்பர் 13. நீங்கள் மாதத்தையும் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டேட்டை கூட்டுங்க, 1 3 இருக்கா, அப்போ 1 + 3 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4வது மாதம் தானே ஏப்ரல் மாதம். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒன் டைம் நீங்களே வந்து சொல்லி பாருங்கள். ஸோ அப்போ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு பேய் மாதிரி படுகொலை வந்து பண்ணாங்க. அப்போ பேய் எப்படின்னா 13, அப்போ 13ஆம் தேதி. ஓகே, அந்த 13 1 3 கூட்டணும் அப்படின்னா 4, அப்போ 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 1919. இது எப்போ நடந்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அறுவடை திருநாள், பைசாகி திருநாள் அப்படிம்பாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் அமிர்தசரஸ் அங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து நடந்திருக்கும். ரெஜினால்ட் ஜென்ரல் டயர், ஸோ வந்து இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து காரணமாக வந்து இருப்பார். அதிகாரப்பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரிப்போர்ட் படி 379 பேர் வந்து இறந்தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக வந்து இருக்கும் அப்படிங்காங்க. ஓகே, ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவருக்கு கொடுத்த வீர திருமகன் அந்த பட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவார். நைட்வுட் படத்தை பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருவார். அது மாதிரி காந்தியும் பார்த்தோம் அப்படின்னா கெய்சரி ஹிந்து, ஸோ அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிலாஃபத் இயக்கம் அலகாபாத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது முதலாவது உலகப்போர் அந்த டயத்தில் துருக்கியோட கலீஃபா, ஸோ அந்த கலீஃபா அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து முஸ்லீமோட ஹெட்டு தலைவர் அப்படிம்பாங்க. முதலாவது உலகப்போரில் வந்து அவங்களுக்கு எதிராக பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை நடக்கும். அவங்க வந்து பதையை விட்டு தூக்குறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ வந்து
அதை வந்து கண்டித்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே முகமது அலி சவுகத் அலி அப்படிங்க வந்து போராட்டம் வந்து பண்ணுவாங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ இந்த போராட்டத்துக்கு காந்தி வந்து ஆதரவு கொடுப்பாரு. ஏன் ஆதரவு கொடுக்காரு அப்படின்னா இந்த முகமது அலி சவுகத் அலி இவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து முஸ்லீம். ஸோ இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமை பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சார் வந்து சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய முழக்கங்கள்லாம் வந்து இடுவாங்க. அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஓங்குக, இந்து முஸ்லீம் வாழ்க, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய முழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ வந்து ஜூன் 9, 1920 பார்த்தோம் அப்படின்னா வந்து அஹிம்சை இயக்கம், அதாவது ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இதை வந்து ஏற்றுக்கிடுவாங்க. அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எப்போ ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னா கல்கத்தா செஷன், கல்கத்தா அமர்வில் செப்டம்பர் 1920. எப்போ அதுக்கு வந்து அனுமதி கிடைக்கும் அப்படின்னா நாக்பூர் செஷன் டிசம்பர் 1920. ஸோ இது வந்து ஒப்புதல், முதல்ல வந்து ஒப்புதல் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அனுமதி வந்து கொடுக்குது. ஸோ வந்து இந்த நாக்பூர் செஷனோட ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா சேலம் சி விஜயராகச்சாரியார், அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா சேர்மனாக வந்து இருப்பார். அடுத்து வரிகொடா இயக்கம், நான் டாக்ஸ் கேம்பெயின். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தோலியில் பிப்ரவரி 1922 பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி வந்து அறிவிப்பார். அதுக்கப்புறம் முக்கியமான இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா சௌரி சௌரா. ஸோ வந்து இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டு, ஒத்துழையாமை இயக்கம், இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாம் வந்து அமைதியாக வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்தோட மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் அவங்க வந்து ஒத்துழைக்காமல் இருப்பாங்க. அதனால் இது பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னாங்க. ஆனால் அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஸோ வந்து நம்ம ஆட்கள், அதாவது இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோராக்பூரில், உத்தரப்பிரதேசில் கோராக்பூர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தீ எரிச்சு விட்டுருவாங்க. அதனால் அங்கே வந்து 22 போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவாங்க. காந்தியோட நோக்கமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அஹிம்சை தான். ஆனால் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் ஒரு பகுதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து காந்தி பார்த்தோம் அப்படின்னா அதோட அந்த இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றுவார், வாபஸ் வாங்கிடுவார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்கள் எல்லாமே ஒரு 2 வருஷம் வந்து அமைதியாக பண்ணிட்டே இருக்காங்க. 1920 22 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து அமைதியாக பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து எதுவுமே பண்ணாதனால பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் காந்தி ஜெயிலுக்கு போய் ரிட்டர்ன் 1924 பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆகி வராரு. 1919 பார்த்தோம் அப்படின்னா ரெட்டை ஆட்சி வந்து தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் 35 பார்த்தோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே வந்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெட்டை ஆட்சி வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து மாகாண சுயாட்சி அப்படிம்பாங்க, தன்னாட்சி, அது வந்து ஆரம்பிக்கும். 1924 பார்த்தோம் அப்படின்னா காந்தி ஒரு 21 நாள் வந்து உண்ணாவிரதம் வந்து இருப்பார். இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருப்பார். இந்திய சட்டப்பூர்வ ஆணையம், இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கமிஷன் வந்து போடுவாங்க, இந்தியர்களுக்காக போடுவாங்க. 7 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வந்து ஒரு இந்தியனும் இல்லை. அப்போ இந்தியர்களுக்காக போடக்கூடிய ஒரு இந்திய கமிஷனில் ஒரு இந்தியர் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க. இதில் எப்படி இந்தியர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்? நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்க உங்களை வச்சு நீங்களே போட்டுக்கிடுவீங்க, அப்போ நாங்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் எங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தர் ஹெட்டாக இருக்கார். அவர் பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சைமன். உடனே சைமனே திரும்ப போ, கோ பேக் சைமன், இப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போராட்டம் வந்து பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி வந்து கேட்காங்க, உங்களுக்கு சுதந்திரம் வேணுங்க, போராட்டம் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு சுதந்திரம் நாங்கள் இன்றைக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னாலுமே உங்களை நீங்கள் வந்து எப்படி ஆட்சி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு வரைமுறை, ஒரு ரூல்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட, இல்லை ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த மாதிரி நம்மளை பார்த்து வந்து கேட்காங்க. உடனே தான் மோத்திலால் நேரு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாரு, நேரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி. எங்களால் ஆட்சி பண்ண முடியும், எங்கிட்ட அதுக்கான எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு நேரு அறிக்கை, அது வந்து நேரு ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. இது எந்த நேருன்னு பார்த்தோம் அப்படின்னா மோத்திலால் நேரு 1928 பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுப்பாரு. 1929 லாகூர் செஷனில் ஜவஹர்லால் நேரு, நம்ம இதுக்கு முன்னால் நேரு அறிக்கையை பார்த்து மோத்திலால் நேரு, நம்ம இப்போ பார்க்குற ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தாரா அவர். ஓகே, ஸோ வந்து அவர் பார்த்தோம் அப்படின்னா கூட்டத்தில் வந்து சொல்லுவார், நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா வந்து முழுமையான சுதந்திரம் அப்படிம்பாரு, பூர்ண ஸ்வராஜ், அதான் நம்மளோட இலக்கு அப்படிம்பாரு. அடுத்து வந்து சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம். இது வந்து மார்ச் 12 வந்து அங்கேருந்து தொடங்கி ஏப்ரல் 5 பார்த்தோம் அப்படின்னா வந்திருப்பாங்க. வந்து அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 6 பார்த்தோம் அப்படின்னா வந்து உப்பு எடுக்காங்க. மொத்தம் வந்து 78 பேர். ஸோ அப்போ வந்து காந்தியோட வயசு பார்த்தோம் அப்படின்னா வந்து 61 வயசு. அந்த 61 வயசில் 24 நாள் நடந்து வந்து 241 மைல் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து வந்திருக்காரு.
வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வந்து உப்பு எடுக்காரு. அடுத்தது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு பார்த்தோம் அப்படின்னா 1930 நவம்பர் மாதம் வந்து நடக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா காந்தி வந்து பங்கேற்க மாட்டார். உடனே வந்து காந்தி கிட்ட அந்த பிரிட்டிஷ் சைடில் இருக்கக்கூடிய இர்வின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேசுவார். நம்ம 2 பேர் வந்து ஒரு டீலிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்துக்கோங்க, அதுக்கு நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்காரு. ஸோ காந்தியும் பார்த்தோம் அப்படின்னா ஓகே நான் வந்து கலந்துக்கிட்டேன், நான் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கள் ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவங்கள வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கையெல்லாம் வைக்காரு. ஸோ கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு 2ஆம் வட்டமேசை மாநாடு அதில் போய் காந்தி வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் காந்திக்கு அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் கேட்ட எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஜனவரி 4 1932 பார்த்தோம் அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னால் அந்த முதலாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால காந்தி இர்வின் 2 பேர் சந்திச்சு வந்து ஒரு டீல் பேசுனாங்களா, அந்த டீலுக்கு பேர் தான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிம்பாங்க. அது வந்து மார்ச் 5 1931 வந்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் படி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து காந்தி அந்த 2ஆம் வட்டமேசை மாநாடுக்கு போவார். அங்கே போனாலுமே அவர் கேட்ட எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து கிடைக்காது. இந்த 3 வட்டமேசை மாநாட்டில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து கலந்துக்கிடுவார். 3ஆம் வட்டமேசை மாநாடு பார்த்தோம் அப்படின்னா வந்து நவம்பர் 17 டு டிசம்பர் 24 1932 பார்த்தோம் அப்படின்னா வந்து நடந்திருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு, கம்யூனல் அவார்டு நம்ம வந்து அப்ளை பார்த்தோமா, பிரிட்டிஷ் பிஎம் ராம்சே மெக்டொனால்ட் இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்காக, ஸோ வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் அவங்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் இது வந்து காந்திக்கு அம்பேத்கருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதனால் ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி வந்து வந்துடும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது, நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு கட்சியில் 71 சீட்டுக்கு பதிலாக 148 சீட்டு தரேன், அதுக்கப்புறம் வந்து மத்திய பேரவையில் 18% நான் வந்து தரேன் அப்படின்ட்டு இருப்பாரு. ஸோ இப்போ இந்த டீலிங், அதாவது அந்த பிரிட்டிஷ் பிஎம் ராம்சே மெக்டொனால்ட் வந்து அம்பேத்கர் கேட்ட மாதிரி வந்து கொடுத்தாரு. ஆனால் வந்து காந்தி வந்து இல்லை அம்பேத்கர் நீங்கள் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில காந்திக்கு அம்பேத்கருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சா, அந்த ஒப்பந்தம் பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா பூனா ஒப்பந்தம், பூனா பேக்ட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ வந்து இந்த முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 16 1932 இதில் வந்து அந்த கம்யூனல் அவார்டு இதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கொடுத்ததுனால காந்தி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதமே உண்ணாவிரதம் வந்து இருக்க ஆரம்பித்தார். ஸோ காந்தி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்து அவரோட உடல்நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுரும். அதனால அதுக்கப்புறம் அம்பேத்கர் பார்த்தோம் அப்படின்னா காந்தி கூட பேசி இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 1940 பார்த்தோம் அப்படின்னா லின்லித்தோ அவரோட ஆகஸ்ட் அறிக்கை வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சாரிய வினோபாவா அப்படிங்கிறவர் தனிநபர் சத்தியாகிரா, இண்டிவிஜுவல் சத்தியாகிரா வந்து அக்டோபர் 17 1940 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில சலுகைகளாக வந்து கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து காந்தி சொல்லிடுவார் திவாலாகக்கூடிய பேங்கோட ஒரு செக் மாதிரி இது. ஸோ இப்போ வந்து ஒரு பேங்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்ச் மாதம் வந்து திவாலாக போகுது, அந்த பேங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லாமல் ஆக போகுது. ஸோ இப்போ அந்த பேங்க் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு செக் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கூடிய இந்த சலுகை. ஸோ இந்த கிரிப்ஸ் தூத்துக்குழு கொடுத்துக்கூடிய சலுகை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிம்பாரு. செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொன்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதில் பார்த்தோம் அப்படின்னா அவன் சொல்லியிருப்பார் ஆகஸ்ட் 8 1942 அந்த டேட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேவல் திட்டம் அப்படிங்கிறது ஜூன் 14 1945. முஸ்லீம் லீகோட டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படிம்பாங்க, இது வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே நேரடி நடவடிக்கை நாள், இது ஆகஸ்ட் 16 1946. அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளான் நம்ம வந்து அப்ளை பார்த்தோமா ஜூன் 3 நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. ஸோ அப்போ ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம். இன்னும் ஒரு சில ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர் வந்து 1905 இந்திய பணியாளர்கள் சங்கம் அதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ வந்து அவரோட தலைமையிடம் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா பூனேயில். நம்ம வந்து முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாலியன்வாலாபாக் படுகொலை அதில் பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் ஓ டயர் அவர் தான் வந்து முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார் அப்படின்னும். ஸோ வந்து அவரை உத்தம் சிங் வந்து மார்ச் 13 1940 போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டிருப்பார். ஸோ வந்து 1919 நடந்த அந்த சம்பவத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழி தீர்க்கிற மாதிரி. ஓகே, அப்புறம் காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ராஜாஜி வந்து நடத்துவார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போய் வேதாரண்யத்தில் வந்து உப்பு எடுப்பாங்க, கிட்டத்தட்ட 150 மைல், ஏப்ரல் 13 28 வரைக்கும் 1930 பார்த்தோம் அப்படின்னா வந்து போவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அம்பேத்கரை பற்றின ஒரு சில ஃபேக்ட். ஸோ அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வச்சுருப்பார், மகத் சத்தியாகிரகம் வந்து பண்ணுவார்.
ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மகத் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சில சமூகத்தினர் மட்டும் வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போராட்டம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பகிஷ்கிருதி ஹிதாக்ரணி சபா அப்படிங்கிற ஒரு சபா வந்து வச்சுருப்பார். இந்த மூக் நாயக் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் குரல் அப்படிங்கிற வந்து அவர் ஆரம்பிப்பார். ஜாலியன் வாலாபாக் பார்த்தோம் அப்படின்னா அந்த பஞ்சாப்ல வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த சௌரி சௌரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த சம்பவத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் நான் கோரஸ் மூவ்மெண்ட் அதை வந்து வாபஸ் வாங்கினாங்க. தண்டி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் இருக்குது, உப்பு எடுத்தாங்களா சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்ரான் சத்தியாகிரகம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் இருக்குது, இந்தியோ இயக்கம் வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத்தில் வந்து அந்த பருத்தி மில், இதெல்லாம் வந்து காந்தி ஆரம்பத்தில் வந்த உடனே 17, 18 டயத்தில் வந்து பண்ணார் கேதா சத்தியாகிரகம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சம்ரான், முதல்ல வந்து சம்ரான், அதுக்கப்புறம் வந்து கேதா, அகமதாபாத் ஊழியர்கள், இதெல்லாம் வந்து வரிசையாக வந்து பண்ணியிருப்பார். ஸோ இந்த மகத் சத்தியாகிரகம் வந்து மகாராஷ்டிராவில் மகத்தோடைய இடம் வந்து இருக்குது. ஓகே, இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் இந்திய தேசிய இயக்கம் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்டுக்கான ஷார்ட்கட்டும் பார்த்துட்டோம். இதில் முக்கியமான கதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்சி தான். ஸோ அந்த ஐஎன்சியில் பார்த்தோம் அப்படின்னா காந்திய காலகட்டம் அதுவும் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கான ஃபுல் கதையும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஷார்ட்கட் ஃபுல் ரிவிஷன் இது வந்து பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். அதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.